நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஆஸ்ட்ரோ அழகுராஜ். இது பாபாதி ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஜோதிட நிலையம். நண்பர்களே, இதுவரை நாம் சூரியன் ஜாதகத்தில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஸ்தானத்திலும் இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுக்கும் என்று பார்த்து வருகிறோம். இதுவரை 6ஆம் ஸ்தானமான ருணரோக ஸ்தானம் வரை சூரியன் இருந்தால் என்ன நடக்கும் என்பதை பார்த்தோம். இன்று 7வது வீட்டில் களத்திரஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் என்ன நடக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்க போகிறோம். பொதுவாக 7ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகர் நோய்வாய்ப்பட்டவராக இருப்பார், வம்பு வழக்குகள் போன்றவற்றை சந்திக்கக்கூடியவராக இருப்பார், கடன் உள்ளிட்ட பிரச்சனைகள் இல்லாமல் பாராட்டுக்களை அதிகம் பெறக்கூடியவராக இருப்பார், மனைவிக்கு அடங்கி போகக்கூடியவராக இருப்பார். இருப்பினும் எதையும் சரிவர செய்ய முடியாதவராக, செய்து முடிக்காதவராக இருக்க வாய்ப்பு உள்ளது. பெரும்பாலும் 7இல் சூரியன் உள்ளவர் பெண்களின் மீது அந்தளவுக்கு பாசம் உடையவராக இருப்பாரா என்றால் கடினமே. ஆனாலும் அவருக்கு அடையும் களத்திரம் அழகான களத்திரமாக இருக்கும். அதே நேரத்தில் சூரியன் கெட்டிருந்தால் மலடியின் சேர்க்கை உண்டாகும். தனக்கு இஷ்டமில்லாத மனைவியை அடைவார். அதே நேரத்தில் நட்பு வட்டாரங்கள் மிக குறைவாக இருக்கும். 7இல் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் காலதாமதமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அவர் அடிக்கடி பிரயாணம் செய்பவராக, வியாபார நிமித்தமாக இல்லை வேறு காரணமாக அடிக்கடி பிரயாணம் கொள்வராக இருப்பார். அவர் வெளிநாட்டில் பொருள்களின் மீது மேகம் கொண்டவராக இருப்பார். இருந்தாலும் 7இல் சூரியன் இருந்தால் முயற்சி உடையவராக இருப்பதனால் அவருக்கு பொருள் சேர்க்கை உண்டாகும். ஆனால் பெண்களிடம் மரியாதை இருக்காது. சாஸ்திர ஞானம் போன்றவை நன்றாக இருக்கும், பொருள் சேர்க்கை இருக்கும். அதே நேரத்தில் தன்னுடைய வீட்டில் குடியிருப்பதை விட அடுத்தவர் வீட்டில் அதிக காலம் தங்கக்கூடியவராக இருப்பார். சூரியன் ஆட்சியில் இருந்து சூரியன் 7ஆம் வீடாக அமைத்து அது ஆட்சி வீடாக இருந்தால் அவர் களத்திரத்தை அடிமையாக்கி வாழ்வார். சூரியன் 7ஆம் வீட்டில் இருந்து அது நட்பு வீடாக இருந்தால் அழகான மனைவி, நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்கும். ஆனாலும் இவருடைய முன்கோபத்தால் விவாகரத்து வரை கூட ஏற்படக்கூடும். இதுவரை சூரியன் 7 நின்றால் ஏற்படக்கூடிய, வரக்கூடிய, தரக்கூடிய பொதுவான பலன்களை பார்த்தோம். இனி ஒவ்வொரு லக்கணத்திலும் சூரியன் இருந்தால் என்னென்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கிறோம். மேஷ லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் சூரியன். மேஷ லக்கணத்திற்கு 7ஆம் இடம் என்பது துலாம் ராசி. இந்த துலாம் ராசியில் சூரியன் நீசஸ்தானத்தை அடைகிறார். அவ்வாறு நீசஸ்தானத்தை அடைந்த சூரியன் 7இல் இருந்தால் மிக காலதாமதமான திருமணமாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியின்மை, அதிருப்தி நிறைந்திருக்கும். மனைவிக்கு முன்கோபம் அதிகமாக இருக்கும். அந்த மனைவியின் முன்கோபத்தினால் அந்த குடும்பம் பிரியக்கூடிய நிலை கூட ஏற்படலாம். 7இல் அதாவது துலாத்தில் சூரியனுடன் சந்திரன் செவ்வாய் இருந்து அவர்கள் இருவரும் அஸ்தமனம் பெற்றால் அந்த களத்திரத்துக்கு நீரினால் கண்டம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. 7இல் துலாத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை திருமண சுகம் குறையும். நீசசூரியனுடன் செவ்வாய் இணைந்தால் மனைவி குழந்தை பாக்கியம் இல்லாதவளாக இருக்க வாய்ப்பு உள்ளது. அதாவது புத்திர தோஷம் உள்ள மனைவியாக இருப்பார். 7ஆம் இடத்தில் துலாத்தில் நீச சூரியன் உடன் செவ்வாய் சுக்கிரன் ஆட்சி அதிகாரம் உள்ள குடும்ப பெண்ணை அனுபவிக்கும் யோகம் கிடைக்கும். அதாவது 7இல் துலாராசியில் சூரியனுடன் சுக்கிரன் ஆட்சி பெற்று செவ்வாயும் சேர்ந்திருந்தால் ஆட்சி இருந்தால் அதிகாரம் உள்ள குடும்ப பெண்ணை அனுபவிக்கும் யோகம் ஏற்படும். அதே 7இல் நீச சூரியனுடன் குரு சேர்க்கை அல்லது பார்வை பெற்றிருக்க
அந்த ஜாதகனுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். அவருக்கு கடன்கள் இருக்காது. கடன்கள் இருந்தாலும் விரைவில் திருமணத்திற்கு பின் தீரக்கூடிய வாய்ப்பு. கஷ்டங்கள் குறையும். செல்வாக்கு, கௌரவம் போன்றவை மேலோங்கும். 7ஆம் இடமான துலாத்தில், மேஷ லக்னத்திற்கு 7ஆம் இடமான துலாத்தில் சூரியனுடன் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருந்தால் அந்த ஜாதகன் வாழ்க்கை துன்பம் மிகுந்ததாகவே இருக்கும். அவர் தந்தையின் வாழ்வு சுகம் கெடும். தந்தை மீளா துயரத்தில் இருப்பார். அதே நேரத்தில் அடுத்து இவர் மேஷ லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் என்ன என்று பார்த்தோம். அடுத்து ரிஷப லக்கணத்திற்கு 7ஆம் இடமான விருச்சிகத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்க்கும். விருச்சிகத்தில் சூரியன் இருப்பது நட்பு வீட்டில், எனவே நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும். இதனால் விருச்சிகத்தில் 7ஆம் இடான விருச்சிகத்தில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகன் கொஞ்சம் பலவானாக இருப்பான். அவனுக்கு அமைய போகும் மனைவி அழகானவளாக இருப்பார். நல்ல குடும்ப வாழ்க்கை, சுகமான இல்லற வாழ்க்கை அமைய வாய்ப்பு உள்ளது. 7இல் சூரியன் சந்திரன் சேர்க்கை திருமண சுகம் குறையும். அதே நேரத்தில் 7ஆம் இடத்தில் சூரியனுடன் செவ்வாய் சேர்க்கை மனைவிக்கு அல்லது களத்திரத்திற்கு புத்திர தோஷம் உண்டாக வாய்ப்பு உள்ளது. 7இல் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை, இத்துடன் தனுசில் சந்திரன் இருந்தால் இருதார தோஷம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ரிஷப லக்னத்துக்கு 7இல் சூரியன் சுக்கிரன் ரேகை, அதே நேரத்தில் தனுசில் சந்திரன் இருந்தால் தாரதோஷம் ஏற்படும். மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடமான தனுசுவில் சூரியன் நட்பு, இதுவரை ரிஷப லக்னத்திற்கு பார்த்தோம். அடுத்து மிதுன லக்னத்திற்கு 7ஆம் இடமான தனுசுவில் சூரியன் இருந்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்க போகிறோம். தனுசுவில் சூரியன் இருப்பு நட்பு வீடு நட்பு என்ற நிலைமை பெறுகிறார். எனவே பொதுவாக நட்பு வீட்டில் சூரியன் தனது கிரக தசாபுத்திகளில் நல் விலைகளையே சேர்ப்பார், நல் தன்மைகளையே சேர்ப்பார். அந்த மாதிரியான இடத்தில் அவருக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் கேது சேர்க்கை அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது சந்தேகமே. தனித்த சூரியனாக குரு பார்வை மற்றும் சுவர்கள் பார்வை இருந்தால் அந்த ஜாதகருக்கு நல் வாழ்க்கை அமையும். சூரியனுடன் சுபபுதன் சேர்க்கை, அவர் நல்ல உயர் பதவிகளை அடைவார் அல்லது அந்த உயர் பதவிகளை உடைய மனைவி சேர்க்கை இருக்கும். சூரியனுடன் சுபபுதன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை, அவர் நல்ல புகழை அடைவார், புகழின் உச்சத்தை அடைவார். இதுவரை மிதுன லக்னத்திற்கு 7ஆம் இடமான தனுசுவில் சூரியன் இருந்தால் என்ன பலன் என்பதை பார்த்தோம். அடுத்து கடக லக்னம். கடக லக்னத்திற்கு 7ஆம் இடமான மகரத்தில் இருக்கும் சூரியன் பகை வீட்டில் இருக்கிறார். எனவே பகை வீட்டில் இருக்கும் சூரியன் தன்னுடைய திசாபுத்திகளில் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் சுபர் பார்வை இருந்தால் ஏராளமான பொன்பொருள் சேர்க்க வாய்ப்பு உள்ளது. கடகலக்கணத்திற்கு 7ஆம் இடமான மகரத்தில் சூரியன் இருக்கும் பொழுது சூரியனுக்கு சுபர்கள் பார்வை இல்லாமல் அசுபர்கள் பார்வை இருந்தால் அவர்களுக்கு அந்த ஜாதகர் களத்திரத்தால் கைவிடப்படுவார். களத்திரத்தை பிரியும் நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. களத்திரத்தின் ஆயுள் தோஷம், மகிழ்ச்சியற்ற வாழ்வு, களத்திரம் பால்பட்டு போகும். கடகலக்கணத்திற்கு 7ஆம் இடமான மகரத்தில் சூரியனுடன் செவ்வாய் சேர்க்கை, சூரியன் பகை செவ்வாய் உச்சம் இருந்தாலும் மனைவிக்கு புத்திர தோஷம் உண்டாகும். மனைவியினால் வரவுகள் அதிகமாக இருக்கும். 7இல் சூரியனுடன் புதன் குரு சேர்க்கை, மகரத்திற்கு 7இல் சூரியனுடன் புதன் குரு சேர்க்கை, பிரபல வித்த யோகம், கல்வியில் சிறந்திருப்பார், பேச்சில் வல்லமை உள்ளவராக இருப்பார்,
புதாதித்ய யோகம் ஏற்படும். அடுத்ததாக சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால், சிம்ம லக்கணத்திற்கு 7ஆம் இடமான கும்பத்தில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகர் பெற்றோரை விட்டு விரைவில் பிரிந்து வாழ்பவராக இருப்பார். சூரியனுடன் புதன் சேர்க்கை பெரும் பணக்கார யோகம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்திற்கு 7ஆம் இடமான மிதுனத்தில் சூரியன் இருந்தால் சமவீடு. சமவீட்டில் சூரியன் இருக்கும் பொழுது அவருடைய திசாபுத்திகளில் நன்மையும் தீமையும் கலந்து நடக்கும். அதே நேரத்தில் அந்த சூரியனுடன் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை திருமணத்தில் சுகமான வாழ்க்கை இருக்காது, திருமண சுகம் கெடும். சூரியன் சந்திரன் நீச புதன், அதாவது சூரியன் சந்திரன் நீச புதன் மீனராசியில், கன்னி இலக்கணத்திற்கு 7ஆம் இடமான மீனராசியில் சூரியன் நீச புதன் உடன் சந்திரன் சேர்ந்தால் வீண் முயற்சிகளில் முன் எச்சரிக்கை இல்லாமல் தன் பொருட்களை அதிகமாக செலவழித்து நஷ்டம் அடையக்கூடிய நிலைமை ஏற்படும். அடுத்து துலா லக்கணத்திற்கு 7இல் சூரியன் இருந்தால் என்ன பலன்? துலா லக்கணத்திற்கு 7இல் சூரியன் என்பது மேசராசியில் சூரியன் இருப்பதை குறிக்கும். மேசராசியில் சூரியன் உச்சம். ஜாதகர் திடமான நோக்கமுடையவராக இருப்பார். உச்ச சூரியன் ஆட்சி படத்திற்கும் செவ்வாய் சேர்ந்தால் இரு தசைகளும், அதாவது சூரிய தசை மற்றும் செவ்வாய் தசை, 2 திசைகளும் நல்ல பலன்களை அதிகமாக எதிர்பார்க்கலாம். குடும்பத்தினர் நல்ல பலன்களை அனுபவிப்பார். குடும்பத்தினர் நல்ல நிலையில் இருப்பார். 7இல் உள்ள மேசத்தில் உள்ள உச்சி சூரியன் நட்பில் குரு இருந்தால் தம்மிலும் உயர்ந்த பெண்ணை, தகுதியில் அதிகமான பெண்ணை மணக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. 7இல் மேச ராசியில் சூரியன் உச்ச சூரியன் இருந்து குரு பார்வை இருந்தால் சூரிய தசையில் சிறப்பான தொழில் அமையும். தந்தை வழி தொழில் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். சூரிய தசையில் செல்வம் வந்து சேரும். விருச்சிகத்துக்கு 7இல் சூரியன் இருந்தால், அதாவது ரிஷபராசியில் சூரியன் இருந்தால், ரிஷபராசியில் சூரியன் பகை நிலையை அடைகிறார். இருந்தாலும் ரிஷபராசியில் சூரியன் இருந்தால் அயல்நாட்டில் வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய அமைப்பு உள்ளது. அவர் தன் பிறந்த வீட்டிலிருந்து வெளியில் தொழில் செய்தால் லாபமாக இருக்கும். 7ஆம் இட சூரியனுடன் சந்திரன், அதாவது பாதகாதிபதி மற்றும் செவ்வாய் இருந்தால் இல்லற சுகம் கெடும். சூரியனுடன் செவ்வாய் களத்திர மனைவிக்கு புத்திர தோஷம் உண்டாகும். 7இல் சூரியனுடன் புதன் சுக்கிரன் சேர்க்கை புதன் தசையில் அதிக புகழும் அதிகாரமும் கிடைக்கும். 7இல் சூரியனுடன் புதன் சனி சேர்க்கை ட்ரஸ்ட் வைத்து நடத்துவராக இருப்பார். அதாவது விருச்சிக ராசிக்கு 7இல் ரிஷபராசியில் சூரியன் புதன் சனி சேர்க்கை, அந்த திசாபுத்தி காலங்களில் அவர் ட்ரஸ்ட் வைத்து நடத்தக்கூடிய அமைப்பை பெறுகிறார். 7இல் ரிஷபத்தில் சூரியன் சனி சேர்க்கை, சனி திசையில் இரும்பு சம்பந்தமான வியாபாரத்தில் நல்ல புகழ் வருமானம் கிடைக்கும். வருமானமும் மேன்மையும் ஏற்படும். அடுத்ததாக தனுசு லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம். தனுசக்கரத்துக்கு 7ஆம் இடம் மிதுனம். மிதுன ராசியில் சூரியன் இருந்தால் சூரியன் சமநிலையை பெறுகிறார். சூரியனுடன் அஸ்தமன புதன் இருந்தால் முதல் களத்திரம் இருந்தவன் 2வது திருமணம் நடைபெற வாய்ப்பு உள்ளது. அதாவது 2 திருமண அமைப்பாக இருக்கும். 7ஆம் இடத்தில் மிதுனத்தில் சூரியனுடன் புதன் நல்ல புத்தி கூர்மை, அதாவது அஸ்தமனமில்லாத புதன், அந்த ஜாதகருக்கு நல்ல புத்தி இருக்கும், கூர்மையான அறிவு இருக்கும், எல்லா இடர்பாடுகளையும் சமாளிக்கும் திறமை இருக்கும். 7இல் மிதுனத்தில் சூரியனுடன் புதன் உடன் இருந்து கேந்திர கோணத்தில் சுக்கிரன் இருந்தால் 7இல் சூரியனுடன் புதன் இருந்து அவர்களுக்கு கேந்திர கோணத்தில் சுக்கிரன் இருந்தால் 2 தாரம்
மூத்த மனைவி புத்திர பாக்கியம் இல்லாதவளாக இருப்பாள். இரண்டாவது மனைவி புத்திர பாக்கியம் வம்ச பாக்கியம் விருத்தி உள்ளவளாக இருப்பாள். 7ல் சூரியன் வந்து அவருடன் 7ஆம் அதிபதி புதன் சேர்ந்தால் தாரதோஷம் உண்டு. அடுத்ததாக மகர லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம். மகர லக்னத்தில் 7ஆம் இடம் என்பது கடகராசியாகும். கடகராசி சூரியனுக்கு நட்பு வீடாக அமைகிறது. நட்பு வீடாக அமையும் பட்சத்தில் சுபர்களின் பார்வை அந்த ஜாதகருக்கு நற்பலன்களையே அதிகமாக கொடுக்கும். சூரியன் அதே நேரத்தில் கடகத்தில் சூரியனுடன் செவ்வாய் சேர்க்கை மனைவிக்கு புத்திரதோஷம் மலடி வாலிபத்தில் விதவையாகும் வாய்ப்பு உள்ளது. 7ஆம் இடமான கடகத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பொதுவாக களத்திரத்துக்கு நல்லதல்ல. மகர லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது பொதுவாக நல்லதல்ல. அடுத்த கும்பலக்கணத்திற்கு 7ல் சூரியன். கும்பலக்கணத்திற்கு 7ஆம் இடம் சிம்மராசி. சிம்மராசி என்பது சூரியனுக்கு ஆட்சி வீடு, மூலத்திரிகோண வீடு. இதனால் லக்னாதிபதி யோகம் லக்னாதிபதி நல்ல இடத்தில் இருந்தார் ஜாதகர் யோகம் உடையவராக இருப்பார். 7ல் சூரியன் ஆட்சி என்பதால் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் மூலத்திரிகோணத்தில் இருப்பதால் நல்ல மனைவி அமைய வாய்ப்பு உள்ளது. சகோதர பாக்கியம் நிறைந்தவராக இருப்பார். 20 வயதுக்கு மேல் நல்ல யோகம் உடையவராக இருப்பார். வாலிபத்திலே திருமணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மனைவி மேல் உயிராக இருப்பார். அதே நேரத்தில் மனைவி அடிமைத்தனம் போல நடத்துவார். லக்னத்துக்கு 7 சும்பலக்கணத்திற்கு 7 சிம்ம ராசியில் சூரியன் இருந்து சுபர் பார்த்தால் மனைவி உத்தம குணமும் நற்பண்பு உடையவளாக இருக்கும். அதே நேரத்தில் 7ஆம் அதிபதி சூரியன் உடன் 6ஆம் அதிபதி சந்திரன் சேர்க்கை மற்றும் செவ்வாய் குடும்ப சுகம் பெறும். பல பெண்களின் சேர்க்கை இருக்கும். கும்பலக்கணத்திற்கு 7ஆம் இடமான சிம்மத்தில் சூரியனுடன் செவ்வாய் சேர்க்கை 5, 8க்கு அதிபதிய புதன் மற்றும் ராகு சேர்க்கை நல்ல தீர்க்க ஆயுளை உடைய புத்திரத்தை சந்தானத்தை அடைவார். 7ஆம் இடத்தில் சூரியனுடன் செவ்வாய் 5, 8க்குரிய புதன் மற்றும் ராகு சேர்க்கை நல்ல பூர்வ தீர்க்க ஆயுளை உடைய புத்திர சந்தானத்தை பெறுவார். 7ல் சூரியன் ஆட்சி புதன் குரு சேர்க்கை பூர்ண வித்தயோகத்தை அடைவான். அடுத்ததாக மீன லக்கணம். மீன லக்கணத்திற்கு 7ஆம் இடமான கன்னியில் சூரியன் இருந்தால் எந்த விதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்க போகிறோம். லக்கணத்திற்கு 7ல் அதாவது கன்னி ராசி 6ஆம் அதிபதி சூரியன் இருந்தால் அந்த ஜாதகத்தின் இல்லற வாழ்க்கை சுகமற்றதாக இருக்கும். கன்னியில் சூரியனுடன் சந்திரன் புதன் சேர்க்கை களத்திரத்திற்கு பெரிய படிப்பு இருக்காது. குடும்ப ஒற்றுமை குறைவாக இருக்கும். அந்த ஜாதகரின் தாயார் நோயாளியாக இருக்க வாய்ப்பு உள்ளது. தாயார் சிறு வயதிலேயே மரணமடையக்கூடிய வாய்ப்பு உள்ளது. 7ல் கண்ணில் சூரியன் பலவீனமாக இருந்தால் களத்திரம் நித்திய நோயாளியாக இருப்பார். அந்த சூரியனுடன் ராகு சேர்க்கை அந்த ஜாதகன் மருத்துவராகும் யோகம் உண்டு. இதுவரை 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன் என்ற வகையில் பொது பலன்களாகவும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்த்தோம். அடுத்த பதிவில் 8ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை பார்ப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.